வணக்கம் மாணவர்களே, 6ஆம் வகுப்பின் தமிழ் இயல் 1 அமைந்துள்ள 2வது கவிதை பேழையில் தமிழ் கும்மி என்ற செய்யுள் பகுதியை தான் நாம இப்ப பார்க்க போறோம். தமிழ் கும்மி என்ற செய்யுள் பகுதியை எழுதியவர் புலவர் பெருஞ்சித்திரனார். இந்த பெருஞ்சித்திரனார் பற்றிய சில செய்திகளை நாம் முதலில் தெரிந்து கொள்வோம். இவரின் இயற்பெயர் மாணிக்கம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம். இவரை பாவலரேறு அப்படின்னு புகழப்படுகின்றார். இவரின் சிறப்பு பெயர் பாவலரேறு. அதனால இவரை எப்படி சொல்லுவாங்க? பாவலேறு பெருஞ்சித்திரனார் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்தது இவர் எழுதிய நூல்கள் என்னன்னு பார்க்க போறோம். கனிச்சாறு, கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதியுள்ளார். இவர் நடத்திய இதழ்கள் தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம் என்கின்ற இதழ்களையும் நடத்தினார். இவர் எழுதிய கனிச்சாறு என்ற புத்தகத்தில் இருந்துதான் தமிழ் கும்மி என்ற செய்யுள் பகுதியை வச்சிருக்காங்க பாடமா. அதைத்தான் நாம இசையோடு பாடி கற்க இருக்கின்றோம். மாணவர்களே, கும்மி பாட்டுனா என்னன்னு உங்களுக்கு தெரியும்ல? பெண்கள் எல்லாம் வட்டமாக கூடி கும்மி அடித்து ஆடி பாடுவதுதான் கும்மி பாட்டு. சரிங்களா மாணவர்களே? இப்ப இந்த கும்மி எது தொடர்பான கும்மி பாட்டு அப்படின்னு நாம பார்ப்போம். நம்முடைய தமிழ் மொழியினுடைய சிறப்புகளையும் பெருமைகளையும் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு கும்மி பாட்டு. மாணவர்களே, எல்லாம் கும்மி பாட்டு பாடுவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? சரி, வாருங்கள் பாடலை பார்க்கலாம். தந்தன நானினும் தந்தானே, தன தந்தன நானினும் தந்தானே, தந்தன நானினும் தந்தானே, தன தந்தன நானினும் தந்தானே. கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரை கும்மி கொட்டுங்கடி, கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரை கும்மி கொட்டுங்கடி. நீலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி, நீலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றேனும் நூல் பல கொண்டதுவாம், ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றேனும் நூல் பல கொண்டதுவாம். பெருமாளி பேர்க்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம், பெருமாளி பேர்க்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும், பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும் அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். உயர்மை புகட்டும் மரமேன்மை கிட்டும் இந்த மெதினி வாழ்வழி காட்டியிருக்கும், உயர்மை புகட்டும் மரமேன்மை கிட்டும் இந்த மெதினி வாழ்வழி காட்டியிருக்கும். தந்தன நானினும் தந்தானே, தன தந்தன நானினும் தந்தானே, தந்தன நானினும் தந்தானே, தன தந்தன நானினும் தந்தானே, தன தந்தன நானினும் தந்தானே. என்ன மாணவர்களே, பாடலை கேட்டீர்களா? நீங்களும் இந்த பாடலை பாடி மகிழுங்கள். அடுத்தது பாடலின் பொருளை பார்க்கலாம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரை கும்மி கொட்டுங்கடி. இளம் கோதையர் அதாவது இளம் பெண்களே கும்மி கொட்ட வாருங்கள் என்று அழைக்கின்றார். நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. இந்த கும்மி பாடல் எது சம்பந்தமானது? எதற்காக இளம் பெண்களை அழைக்கின்றார் என்றால், 8 திசையிலும் செந்தமிழினுடைய புகழானது, தமிழ் மொழியின் சிறப்பானது எட்டும் அளவிற்கு கும்மி கொட்ட வாருங்கள் இளம் பெண்களே என்று அழைக்கின்றார். ஊழி பலநூறு கண்டதுவாம். ஊழி அப்படின்னா நீண்டதொரு காலப்பகுதி. ஊழினா நீண்டதொரு காலப்பகுதி. பல 100 ஆண்டுகளை கடந்தது நம் தமிழ் மொழி.
எத்தனையோ ஆண்டுகள் முன்பே தமிழ் மொழி தோன்றியது. அத்தனை ஆண்டுகள் கடந்து இன்னும் இளமையாக இருக்கிறது நம் தமிழ் மொழி. அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம். அறிவு ஊற்று இருக்கக்கூடிய எத்தனையோ நூல்கள், அறிவு உள்ள நூல்கள் இங்கு இருக்கின்றன. அடுத்தது, பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பெரும் ஆழிப்பெருக்குனா கடல்கோள். ஆழிப்பெருக்குனா கடல்கோள். சுனாமின்னு சொல்லுவாங்க, அதான் கடல்கோள். பெரிய கடல் சீற்றங்கள் நடந்தாலும், நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டாலோ, எந்த ஒரு மாற்றமோ அழியாமல் இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்றாக எது இருக்கிறது என்றால் இந்த தமிழ் மொழி இருக்கிறது என்று பெருஞ்சித்தனார் பாடியிருக்கிறார். அடுத்தது, பொய் அகற்றும் உள்ள பூட்டருக்கும். தமிழ் மொழியில என்ன இருக்காது என்றால் பொய் இருக்காது. பொய் அகற்றக்கூடிய மொழி தமிழ் மொழி. அது மட்டும் இல்லாம உள்ள பூட்டருக்கும், உள்ளத்தில் இருக்கக்கூடிய பூட்டு அறுக்கும். உள்ள பூட்டு அப்படின்னா மனசுக்குள்ள வந்த ஒரு சில விஷயங்கள் தெரியாமல் இருக்கும் இல்லையா? அப்படி அறியாமல் இருக்கக்கூடிய விஷயங்களை அறிய செய்வது, அந்த அறியாமையை நீக்கக்கூடிய தமிழ் மொழி இருக்கிறது. தமிழ் மொழி கற்கிறவர்கள் அனைவருமே அறிவில் சிறந்தவர்களாக திகழ்பவர்களாக இருக்கின்றார்கள். அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். மனதில் அன்பு இருக்கின்றவர்கள் உடைய பாடல்கள், இனிய பாடல்கள் இங்கு அதிகமாக இருக்கின்றன. உயிர் மெய் புகட்டும். தமிழ் மொழியானது உண்மையானது, வாய்மையானது. இங்கு எப்படி இருக்கான்? உயிர் போன்று இருக்கின்றது. அடுத்த வரியில் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும். உயர்ந்த அறத்தை சொல்லக்கூடிய மொழி நம்ம தமிழ் மொழி. ஆத்திச்சூடியில கூட முதல் வரியாக என்ன இருக்கு? அறம் செய்ய விரும்பு இருக்கு இல்லையா? தமிழ்ல இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நூல்கள் அறத்தை சொல்லக்கூடிய நூல்களாகவே இருக்கின்றன. இந்த உலகில் சிறந்து வாழ்வதற்கான எல்லா வழிகளிலும் காட்டக்கூடிய மொழி நம்ம தமிழ் மொழி. அப்படிங்கின்ற இந்த பாடல் வழியாக பெருஞ்சித்திரனார் பாடியிருக்கின்றார். என்ன மாணவர்களே, பாடலோட பொருள் புரிந்ததா? மறுபடியும் ஒரு முறை இந்த பாடலை பார்ப்போம். கொட்டுங்கடி கும்மி கொட்டுங்கடி, இளம் கோதையரை கும்மி கொட்டுங்கடி. நிலம் 8 திசையிலும் செந்தமிழின் புகழ் எட்டிடவே கும்மி கொட்டுங்கடி. ஊழி பல நூறு கண்டதுவாம், அறிவு ஊற்றென்னும் நூல் பல கொண்டதுவாம். பெரும் ஆழிப்பெருக்கிற்கும் காலத்திற்கும் முற்றும் அழியாமலே நிலை நின்றதுவாம். பொய்யகற்றும் உள்ள பூட்டருக்கும், அன்பு பூண்டவரின் இன்ப பாட்டிருக்கும். உயிர் மெய்ப்புகட்டும் அறமேன்மை கிட்டும் இந்த மேதினி வாழ்வழி காட்டியிருக்கும். பெருஞ்சித்திரனார். மாணவர்களே, இந்த தமிழ் கும்மி பாடல் புரிந்ததா? பாடலின் பொருள் புரிந்ததா? அடுத்தது சொல்லும் பொருளும் பகுதிக்கு செல்வோம். ஆழிப்பெருக்கு கடல்கோள். ஆழிப்பெருக்கு என்னும் சொல்லின் பொருள் கடல்கோள். மேதினி உலகம். மேதினா உலகம். ஊழி நீண்டதொரு காலப்பகுதி. நீண்டதொரு காலப்பகுதி. உள்ளப்பூட்டு உள்ளத்தின் அறியாமை. உள்ளப்பூட்டுனா உள்ளத்தின் அறியாமை. அடுத்தது மதிப்பீட்டு பகுதிக்கு செல்லலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஃபர்ஸ்ட் ஒன், தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம். மேன்மை அடையலாம். இரண்டாவது விடை. செகண்ட் ஒன், தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் சுருங்கிவிட்டது. மேதினி சுருங்கிவிட்டது. முதல் விடை. மூன்றாவது, செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. செம்மை கூட்டல் தமிழ். நான்காவது விடை. ஃபோர்த் ஒன், பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொய் கூட்டல் அகற்றும். முதல் விடை. ஐந்தாவது, பாட்டு கூட்டல் இருக்கும் என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் பாட்டு இருக்கும். முதலாவது விடை. சிக்ஸ்த் ஒன்,
எட்டு கூட்டல் திசை என்பதை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல். எட்டு திசை. முதலாவது விடை. சரி மாணவர்களே, இந்த கும்மி பாடல் உங்களுக்கு புரிந்ததா? பாடலின் பொருளும் சொல்லும் பொருளும் மற்றும் மதிப்பீடுகளும் புரிந்ததா? இதை படித்து பாருங்கள். அடுத்த வகுப்பில் உரைநடை பகுதியை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.